என்னருமை ஆயர்குல சொந்தங்களே, வரலாற்று நிகழ்வுகளையும் நம் சமூகம் அடைந்திருந்த மாற்றத்தினையும் நாம் உணர மறுக்க உட்படும் காலத்தில் வரலாற்றின் நாயகனாய், ஆயகுலத்தின் போராளியாய் நம் முன்னே இப்போது மாவீரன் அழகுமுத்துக்கோன் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்திய தாயின் சுதந்திர வேட்கையில் தன்னுடைய மார்பே வீரங்கி குட்டுக்கு நேராக காட்டிய முதல் சுத்த வீரன் நமது அழகுமுத்துக்கோன். அவன் ஒரு ஆயர்குல போராளி, ஆயகுலத்தின் சிங்கம். அந்த ஆயகுலத்தை உய்விக்க தன்னுடைய வீரத்தின் விளைநிலமாய் விளங்குகின்ற ஒப்பற்ற தலைவனாய் இன்றைக்கு நாம் அவரை நினைக்கின்றோம். ஆனால் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் நாம் போற்றுகின்ற நம்முடைய ஆயகுலத்தின் போராளி மாவீரன் அழகுமுத்துக்கோனுக்கு சிறப்பு செய்யக்கூடாது என்கின்ற கங்கணத்தை கட்டிக்கொண்டிருப்பதாக நாம் இங்கே அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் ஒரு ஆயர் குலத்திலே பிறந்துவிட்ட காரணத்தினால், அவர் புகழ் பரவினால் ஆயர்குல சமூகம் எழுச்சி பெற்றுவிடும் என்கின்ற ஒரு ஏகமோக சக்திகளின் ஆதிக்கத்தில் இன்றைக்கு ஆட்சி நிர்வாகம் இருப்பதால் உலக தமிழ் செம்மொழி மாநாடு என்று தம்பத்தம் அடித்துக் கொண்டிருக்கின்ற சிலர்களால் அந்த மாநாட்டில் சுதந்திர போராட்ட தியாகிகள் வரிசையில் நமது மாவீரன் அழகுமுத்துக்கோன் உடைய படத்தை வைக்க மனமில்லை. ஒப்புக்கு சிறை சென்றவர்கள் படமெல்லாம் இருக்கிறது. இந்திய தாயின் முதல் சுதந்திர வேட்கையின் முதல் குடிமகன், ஆயகுலத்தின் போராளி நம் அழகுமுத்துக்கோனுக்கு மட்டும் அங்கீகாரம் மறுப்பது என்ன என்று எனக்கு புரியவில்லை. அவன் ஆயகுலத்தில் பிறந்து விட்டான் என்கின்ற காரணத்தினால் ஆட்சி நிர்வாகத்தில் இருப்பவர்கள் கொடுக்க மறுக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. என் அருமை ஆயகுல சிந்தங்களே, சமீபத்திலே அன்றாடம் காட்சியாக இருக்கின்ற ஒரு தம்பியை சந்திக்க நேரிட்ட போது அவன் கூறிய கவிதை என்னை, இதுவரை ஜாதி உணர்வே இல்லாத எனக்கு, ஒரு மத இன உணர்வே இல்லாத எனக்கு ஒரு இன உணர்வை தூண்டியது அந்த கவிதை. இன உணர்வு இல்லாத மனிதனுக்கு பசிக்கான உணவு கூட குப்பையடா என்று ஒரு கவிஞன் எழுதியிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு கவிதை அந்த தம்பி அன்றாடம் காட்சியினுடைய உள்ளத்திலே ஊற்றெடுத்திருக்கிறது. உச்சிவையில் பட்டு வங்கக்கடல் வற்றியதில்லை, எதிரி படையை கண்டு யாதவர் படை பின்வாங்கியதில்லை, கேட்டால் கொடுப்பது இறைவன் குணம், கேட்காமல் கொடுப்பது யாதவர் இனம், பழகி பார் பாசம் புரியும், பகைத்து பார் யாதவரின் வீரம் தெரியும் என்று மாவீரன் குருசாமி யாதவரின் பாசறையில் இருந்து எழுந்து வந்த தம்பி வெயில்முத்து எழுதிய அந்த எழுச்சி கவிதை. மாவீரன் மாவீரன் மாயக்கண்ணன் விதைத்த விதை கட்டாளங்குளத்திலே மாவீரன் அழகுமுத்துக்கோனாய் முளைத்தது அன்று. மாவீரன் அழகுமுத்துக்கோன் விதைத்த விதை ஆட்கொண்டால் குளத்திலே மாவீரன் குருசாமி யாதவராய் முளைத்தது என்று. மாவீரன் குருசாமி யாதவர் விதைத்த விதை வருங்காலத்திலே யாதவ இளஞ்சிங்கங்களாய் முளைக்கும். அப்படி முளைக்கின்ற விதைகள் நிலத்தை ஜெயிக்கின்ற விதையாயிருக்கும். அது அக்னி சிறகாய் அணைகாக்கும் நெருப்பாய் யாதவர்களின் எழுச்சியை
உலகெங்கும் கொண்டு செல்லும் என்கின்ற ஒரு கவிதையை பதிவு செய்திருக்கிறார். ஆயக்குளம் வீழ்ச்சியுற்ற போது எழுச்சி பெற ஒரு தலைவன் தூண்டினான் என்று சொன்னால் வீரம் வளைஞ்சமன் நல்ல சுவையான தண்ணீரை கொடுக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றின் புதல்வன், வீரத்தின் விளைநிலையம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மாவீரன் குருசாமி யாதவர்கள். குருசாமி யாதவர் அவர்கள் மிக ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்து தான் குழந்தையாக இருந்த போதே 6 மாதத்திலே தன் தாயை இழந்தவர். அவரை அவர் தந்தை பாதுகாத்து வந்தார். 1 முதல் 5 வரை துவக்கப்பள்ளி ஆட்கொண்டால் குளத்திலும், 6 முதல் 12 வரை மேல்நிலை பள்ளி சங்கரங்கோவிலிலும், தன்னுடைய பட்ட படிப்பு என்று சொல்லக்கூடிய இளநிலை கல்வி யாதவர் கல்லூரியிலே விலங்கியல் பாடம் பயின்றவர். குடும்பம் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் சமுதாய மாணவர்களுக்கு உதவி செய்தார், ஊருக்கு உதவி செய்தார், உலகுக்கு உதவி செய்தார். தான் துவங்கிய பள்ளி பயிலும் போது சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசினால் வீறு கொண்டு எழுந்தார். இதனால் பல இடையூறுகளை சந்தித்தார். ஒரு படித்த பண்பாளர், அறிஞர், அறிவாளி என்று சொல்லப்படுகின்ற அத்தனை தகுதியும் ஆற்றலும் இருந்த போதிலும் நாகச எண்ணமும் நாராசர புத்தியும் கொண்ட கைவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒரு படித்த இளைஞனை, பண்பாளனை இருக்கக்கூடிய நம்முடைய மாவீரன் குருசாமி யாதவர் அவர்களை ஒரு பிஎஸ்சி படித்த ஒரு இளைஞன் தன் முன்னே அநீதிகளும் அநியாயங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற போது அதை சமாதான முறையிலே பல முறை கையாண்டு தோற்றதின் விளைவாக எழுச்சி கொண்டு எழுந்தார். தன்னுடைய சமூகம் அடிமைப்பட்டிருக்கிறது, தன்னுடைய சமூகம் எழுச்சி பெற வேண்டும். அப்படி அந்த எழுச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் எழ வேண்டும் என்கின்ற ஒரு உத்தேகத்தை கொண்டவர். சமுதாய மக்களிடம் பண மோசடி செய்த கும்பலை வெட்டி சாய்த்தார். தன்னுடைய சமூகம் ஒரு நாசவே செய்யும் கும்பலிடம் அகப்பட்டு கொண்டிருந்த போது எப்படி இறைவன் அரக்கர்களையும் மூடர்களையும் சம்பானம் செய்தாரோ, பொறுமையான நிலையிலே இருந்து பொங்கி எழுந்து பொறுத்தது போதுமடா பொங்கி எழு என்கின்ற நிலையிலே ஒரு வீர சாகசம் செய்தார். இதனால் சிறைவாசம் சென்றார். கொக்கரை குளம் என்னும் சிறையிலே பாம்பு பள்ளி நடுவிலே குண்டர் தடுப்பு சட்டத்திலே ஒருவரிடம் இருந்து வந்தார். அவர் இதையும் பார், அவர் எதையும் சாதிப்பார் என்பது குருசாமி யாதவரை பற்றி சொல்வார்கள். அவர் இதையும் பார், அவர் எதையும் சாதிப்பார் என்பதற்கு குருசாமி அவர்களே ஒரு எடுத்துக்காட்டு. அதுவரை சாதாரண ஒரு மனிதனாயிருந்த குருசாமி ஆயர்குல சிங்கமாய், ஆயர்குல போராளியாய் முதல் முறையாக சிறையில் இருந்து விடுதலையானார். ஒரு சிங்கம் கூண்டுக்குள் அடைபட்ட போது தன் வீரியத்தை இழந்து விடாமல் புது பொலினை பெற்ற ஒரு புது உகமாய், ஒரு புது ஆயகுலத்தின் விடிவெள்ளியாய் சிறையில் இருந்து அவர் வெளிவந்தார். 25 வயதிலே அவருக்கு திருமணம் ஆனது.
தனக்கு திருமணம் ஆதலிலிருந்து சமுதாயத்தின் மீது அதிக அக்கறையும் பற்றும் இருந்தது. கேலிக்கு சொல்லுவாங்க, வீட்டுக்கு அடங்காத பிள்ளைக்கு ஒரு திருமணம் செய்து விட்டால் அவன் அடங்கி விடுவான், அவனுடைய அந்த உத்வேகம் குறைந்து விடும் என்று சொல்வார்கள். ஆனால் நம் ஆயர்குல போராளி, ஆயர்குல சிங்கம், நம்மளுடைய அன்பு அண்ணன் மாவீரன் குருசாமிக்கு திருமணம் ஆன பிறப்புதான் சமுதாயத்தின் மீது பற்றுதலும் பாசமும் மேலும் மேலும் உருவாகிக் கொண்டே இருந்தது. தன் குடும்பத்தை பார்ப்பதை விட யாதவர் இனத்தை காப்பதுதான் அவர் அதிகம். எவ்வளவு அளவுக்கு யாதவருக்கு உதவினாரோ அதே அளவுக்கு அவர் சமுதாயத்தில் எதிரிகளையும் சம்பாதித்தார். 1996 சங்கரன்கோயில் யூனியனிலே எந்த ஒரு போட்டியும் இல்லாமல் வெற்றியும் பெற்றார். அவர் அப்போது கூறியது, ஒவ்வொரு யாதவர்களும் ஒவ்வொரு கட்சிக்கும் செல்ல வேண்டும், அப்போதுதான் சமுதாயம் முன்னேற முடியும். தாய்மார்களை தட்டி எழுப்புங்கள், ஒவ்வொருவரும் வெற்றி பெற வேண்டும். நான் இந்த சூழ்நிலையில் இருப்பதற்கு அரசியல் ஈடுபடாததான் காரணம் என்று பேசினார். இன்றைக்கு சமத்துவபுரம் என்று மூலை மூலையெல்லாம் முழங்குகிறார்கள். ஆனால் நமது மாவீரன் குருசாமி அவர்கள் அவர் வாழும் காலத்திலே ஒரு சமத்துவபுரத்தை உருவாக்கிய பெருமை அவருக்கு உண்டு. அனைவருக்கும் கோயில் உரிமை இல்லாத போது அவருக்கென்று ஒரு தனி கோவிலை கட்டி எழுப்பினார். அப்படி கட்டி அவர் சமத்துவ நாயகனாக மாறினார். சமுதாய மக்களுக்காக இரண்டாவது ஒரு சூர சம்ஹாரம் செய்தார். அதனால் தன் கூட இருந்தவர்களுக்கு பணத்துக்காக மட்டுமே பழகினார்கள். சமுதாய மக்களுக்காகவும் படிப்பு, வேலை என அனைத்தும் பெற்று தந்தார். இப்படி ஆய குலத்தின் உயர்வுக்கும் வளர்ச்சிக்கும் வித்திட்டவர். ஆனால் என்ன இந்த சாபக்கேடு என்று தெரியவில்லை. ஆயர் குலம் ஒரு சாபத்தை பெற்றிருக்கிறது. ஆய குலத்தின் போராளி, ஆய குலத்தின் சிங்கம், யாதவர்களின் நம்பிக்கை நட்சத்திரம், யாதவரின் ஒளிவிளக்கு என்று போற்றப்படுகின்ற நிலையிலே இருக்கக்கூடிய லட்சோப லட்ச மக்களின் இதயங்களில் குடிகொண்டிருந்த யாதவருக்கு மட்டுமே குருசாமி சொந்தம் என்பதை மீறி நாடார், லலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், அனைத்து சமூகத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சமூகத்துக்கு மட்டும் விரோதியாக இருந்து கொண்டிருந்த நம்முடைய மாவீரன், நம்முடைய போர்ப்படை தளபதி அண்ணன் குருசாமி யாதவர் அவர்கள் இறைநிலை சதியோ அல்லது எதிரிகளின் சூழ்ச்சி வலையோ என்று புரியவில்லை. 27/2000 தன் எதிரிகளாலும் நண்பர்களாலும் வேளக்கிழமை 5-6 மணி அளவிலே வெடிகுண்டு வீசி கொண்டனர். கோழைகள் எப்படி அழகுமுத்துக்கோன் மார்பு காட்டி மாண்டு எதிரிடம் மாண்டு போனானோ, கோழைகள் நேருக்கு நேர் மோத திக்கற்ற கோழைகள் நம்முடைய ஆயகுலத்தின் சிங்கத்தை, ஆயகுலத்தின் போராளியை நயவஞ்சகத்தால், நாச வேலையால் அழித்து விட்டார்கள், அழித்து கொன்று விட்டார்கள். மாவீரன் குருசாமி யாதவர்கள் மாண்டு விட்டார் என்கின்ற செய்திதான் இன்றைக்கு உலா வர வேண்டும் என்கிற நாசச வேலைக்காரர்களின் நிலை. அவர் சிந்திய ரத்தம், அவர் ஆத்மா இன்றைக்கு லட்சோப லட்ச குருசாமிகளை மாற்றிக் கொண்டிருக்கிறது. இதை தென்மண்டல மண்ணிலே பிறந்த மண்ணின் மைந்தன் நான் சொல்லவில்லை. வட தமிழகத்திலே பிறந்து அவர் உணர்வால் ஈர்க்கப்பட்டு அவரை என்னுடைய தலைவனாய், ஆயகுலத்தினுடைய விடிவெள்ளியாய் ஏற்றுக்கொண்ட புண்ணிய பூமியாய் விளங்குகின்ற
எங்கள் மறைமலை நகரிலே நான் இதை பதிவு செய்கிறேன். இதை பதிவு செய்கின்றவன் நெல்லை சீமையிலோ சங்கரங்கோயிலிலோ பிறந்த மகன் அல்ல. நான் மறைமலை நகரிலே ஒரு கிராமத்திலே பிறந்தவன். தயவு செய்து ஆயர்குல சிங்கங்களே, ஆயர்குல போராளிகளே, நாம் மாவீரன் குருசாமியின் புகழை மறந்து போனால் நாளை நம் ஆயர்குலம் மறந்து போவதாக அர்த்தம். தயவு செய்து அவருடைய புகழ் பாடுவோம். அவரை முன்னெடுத்து ஆயகுலத்தின் நிகழ்வுகளை நிகழ்த்துவோம். தமிழகம் ஒரு எழுச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் அன்னாரின் ஆத்மா வான்காந்தத்திலே மிதந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆத்மாவை நாம் உள்வாங்க வேண்டும் என்று சொன்னால் அவரை முன்னெடுத்து ஆயகுலத்தின் விழாக்களையும் நிகழ்வுகளும் நடத்தி காட்டுவோம். கவியரசு கண்ணதாசன் ஒரு கவிதை சொல்வார், மாற்றம் என்பது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவோம். எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதை அறிந்து ஏகமின் சாலை, தலைவர் மாறுபார் தத்துவம் மட்டும் அச்சய பாத்திரம். அப்படி அச்சய பாத்திரமாய் வான்காந்தத்திலே மிதந்து கொண்டிருப்பவர் நமது மாவீரன், ஆயர்குலத்தின் போராளி, ஆயர்குலத்தின் சிங்கம் அண்ணன் மாவீரன். யாதவர் லட்சியம் வெல்லுவது நிச்சயம் என்று சொன்ன அண்ணன் மாவீரன் வழியை பின்பற்றி ஆயகுலத்திற்கு ஒரு விடியில் காண்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.